Yeah, in today's session, we're going to discuss about the BigQuery architecture. BigQuery was launched in 2011, and it's one of the Google's cloud enterprise data warehouse. புரியுதுங்களா? 2011 என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் வந்து கூகுள் கிளவுட் என்டர்பிரைஸ் டேட்டா வேர்ஹவுஸ். என்டர்பிரைஸ் மீன்ஸ் யூ கேன் கீப் ஆல் த இண்டஸ்ட்ரி டேட்டாஸ். ஓகேங்களா? உங்களோட ஆர்கனைசேஷன்ல என்ன டேட்டாஸ் இருக்குமோ லைக் ஃபைனான்ஸ் டேட்டா, சேல்ஸ் டேட்டா, மார்க்கெட்டிங் டேட்டா, ஆட்டோமேஷன் டேட்டா, எல்லா டேட்டாவும் என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு டேட்டா வேர்ஹவுஸ்ல பண்றீங்க. அதுக்காக அவன் என்ன பண்றான் அப்படின்னா 2011 they come with Google's cloud enterprise data warehouse. You can keep all your data like sales, finance, marketing. You can keep all your data only for business. You can use the data warehouse. உங்களோட ஆர்கனைசேஷனோட டேட்டா எல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த டேட்டா வேர்ஹவுஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஒரு சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர். ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட் இட்ஸ் சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர். சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ண தேவையில்லை, no need to maintain anything. ஓகேங்களா? அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை. எவ்ரிதிங் வில் டேக்கன் கேர் பை த ஜிசிபி ப்ரொவைடர். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கம்ப்யூட்டிங் இன்ஜின் மீன்ஸ் எஸ்கியூஎல் வந்து நான் ஹிட் பண்றீங்க, எனக்கு வந்து கம்ப்யூட்டர் இன்ஜின் நிறைய தேவைப்படுது. ஓகேங்களா? கம்ப்யூட்டர் இன்ஜின் இருந்தால் ஏன்னா உங்களுக்கு வந்து கொரி வந்து ப்ராசஸ் ஆகும். அது அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஸ்கேல் பண்ணணும். யூ ஹேவ் டு அப்ஸ்கேல் இட். அது நீங்கள் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கும்னா அப்ஸ்கேல் பண்ணிக்கும். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் யூசர்ஸ் வந்து கொரி பண்ணுறாங்க அப்படின்னா இட் ஹாஸ் டு ஸ்கேல் த கம்ப்யூட்டிங் இன்ஜின். ஓகேங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேல் பண்ணிக்கும், ஸ்கேல் டவுன் பண்ணிக்கும். ஓகே, அதே மாதிரி வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா storage. For example, today storing 10 terabytes, tomorrow is storing of 50 petabytes. இது மாதிரி நீ எவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து நீங்க போற டேட்டா வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும்னா ஸ்டோரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகேங்களா? இட் வில் ஸ்கேல் த ஸ்டோரேஜ் ஆட்டோமேட்டிக்கலி. இதெல்லாம் நீங்க வந்து ஹேண்டில் பண்ண தேவையில்லை. அப்புறம் ரெப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காப்பி வந்து பாத்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? 3 டிஃப்ரெண்ட் ரீஜன் மீன்ஸ் one data will sit in the Mumbai region, same data will sit in the US region. Replication இருக்கும். ஓகேங்களா? as well as encryption, security, everything will taken care by the GCP provider. That's why it is serverless architecture. நீங்க எதுவுமே என்ன பண்ண தேவை, கான்ஃபிகர் பண்ண தேவை, ரெப்ளிகேஷன் கான்ஃபிகர் பண்ண தேவையில்லை. as encryption as well as security, everything will be taken care by the GCP provider. Okay, it's on a serverless architecture. Okay, if you want to run the query, okay, query வந்து ஸ்பீட் அப் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன பண்ணிக்கும்னா கம்ப்யூட்டிங் இன்ஜினா அதுவே ஸ்கேல் பண்ணிக்கும் டு அனலைஸ் ஓவர் யா ஹியூஜ் டேட்டா செட். ஒரு ஹியூஜ் டேட்டா செட் இருக்கு, அது நீங்கள் வந்து எஸ்கியூ query ஹிட் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன பண்ணிக்கும், அதுவே வந்து என்ன பண்ணிக்கும் கம்ப்யூட்டிங் இன்ஜினை ஸ்கேல் பண்ணிக்கும், ஆஸ் வெல் ஸ்டோரேஜ் அதுவே ஸ்கேல் பண்ணிக்கும். ஓகே, ஸ்கேல் பண்ணிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக கொரி வந்து ஃபாஸ்ட்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் ஓவர் ஏ லார்ஜ் டேட்டா செட்ஸ். BigQuery போகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா யூ கேன் டூ த அனலிட்டிக்ஸ் இந்த பெட்டாபைட் ஸ்கேலில் அனலைஸ் பண்ணலாம். ஈவன் தோ யூ ஹேவ் பெட்டாபைட்ஸ் ஆஃப் டேட்டா, யூ கேன் ஏபிள் டு கொரி த டேட்டா. ஓகே, ஆஸ் வெல் அஸ் okay, in your mind, how data warehouse drives your business decisions. ஒரு டேட்டா வேர்ஹவுஸ் வந்து பிசினஸ் எப்படி வந்து டிசிஷன் கொடுக்குதுன்னு எல்லாருக்கும் டவுட் இருக்கும். ஓகேங்களா? you're having doubts. ஒரு டேட்டா வேர்ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்பாரிட் சோர்சஸ்ல வந்து டேட்டா வரும். ஓகேங்களா? இட் கேன் பி CSV ஆர் டாப் செட்டட் வேல்யூ, XML, JSON. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மார்க்கெட்டிங் டேட்டா, சேல்ஸ் டேட்டா, இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் ஆஃப் டேட்டா வந்து வரும். அதெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு டேட்டா வேர்ஹவுஸ்ல போட்டு வச்சுக்கிட்டு யூ வில் பர்ஃபார்ம் த அனலிட்டிக்ஸ் பர்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு மாசத்துக்கு எவ்வளோ சேல்ஸ் நடந்தது, ஒரு இயர்க்கு எவ்வளோ சேல்ஸ் நடந்தது, ஓகேங்களா, எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து இன்னும் சேல் ஆகலை, இது மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அனலிட்டிக்ஸ் பர்ஃபார்ம் பண்ணி யூ பர்ஃபார்மிங் சம் அக்ரிகேஷன்ஸ், யூ பர்ஃபார்மிங்
சம் அக்ரிகேஷன்ஸ். இந்த அக்ரிகேஷன்ஸ் பண்றதால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பிசினஸ்ல சம் வேல்யூ ஆட் ஆகுது. ஒரு மாசத்துல எவ்வளவு சேல்ஸ் ஆச்சு தெரிஞ்சதுன்னா ஓகேங்களா, நீங்க என்ன பண்ணுவீங்க, ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் அனலிட்டிக்ஸ் தான். எவ்வளவு சேல்ஸ் ஆகுதுன்னு தெரியணும். சேல்ஸ் அதிகமாக என்ன பண்ணுவீங்க, ப்ரொடக்டிவிட்டி என்ன பண்ணுவீங்க, அந்த எக்ஸாம்பிள் சம் ப்ராடக்ட் என்ன பண்ணுவீங்க, சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. ஓகே, இது மாதிரி என்ன பண்ணணும், ஒரு பிசினஸோட இன்சைட்ஸ், யூ ஷுட் நோ த பிசினஸ் இன்சைட்ஸ். இன்சைட்ஸ்னா பிசினஸோட உள்ளுணர்வுன்னு சொல்லுவாங்க. இன்சைட்ஸ் மீன்ஸ் இட்ஸ் உள்ளுணர்வு. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். நிறைய டெப்தா தெரிஞ்சா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், யூ கேன் ஆட் சம் ஃபியூச்சர்ஸ் இன் யுவர் ப்ராடக்ட். உங்களோட ஃபியூச்சர்ஸ்ல அட்வான்ஸ்மெண்ட்ஸ் கொண்டு வர முடியும். சாரி, உங்க ப்ராடக்ட்ல அட்வான்ஸ்மெண்ட்ஸ் கொண்டு வர முடியும். அதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா வந்து ஒரு டேட்டா தேவைப்படும். அதை வச்சு தான் நீங்க என்ன பிசினஸ் டெசிஷன்ஸ் உங்களால பண்ண முடியும். ஓகே, nowadays in this world everything's data driven. டேட்டா ட்ரிவன்னா புரியுதா, டேட்டா பேஸ் பண்ணி தான் நீங்க என்ன பண்றீங்க, எல்லாமே டிசிஷன்ஸ் ப்ளே எடுப்பீங்க, டிசிஷன்ஸ் வந்து எடுப்பீங்க. ஓகேங்களா, டேட்டா வேர் இஸ் கோயிங் டு ப்ளே அண்ட் யூ கேன் சே கிரிட்டிக்கல் ரோல் இன் த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி. இன் திஸ் வேர்ல்டு எவ்ரி திங்ஸ் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஒரு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க டேட்டா வச்சு பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும்னா நீங்க வந்து ஒரு சம் இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுப்பீங்க. ஓகே, as well as first thing I want to say, இந்த டேட்டா யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கஸ்டமரோட 360 டிகிரி வியூ நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைன் பண்ணலாம். நீங்க கேட்கலாம் 360 டிகிரி வியூ என்ன கேட்கலாம், எப்போ அந்த கஸ்டமர் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணான், ஓகேங்களா, அவன் என்ன ஃபீட்பேக் கொடுத்தான், ஓகேங்களா, எப்போ வந்து அவன் சர்வீஸ் வந்து ஆஃப் பண்ணியிருக்கான், ஓகேங்களா, அந்த சர்வீஸ்க்கு ஃபீட்பேக் என்ன கொடுத்தான், ஓகேங்களா, ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி இஸ் பையிங் த ப்ராடக்ட். இது மாதிரி ஒரு கஸ்டமரோட 360 டிகிரி வியூ, லைக் கஸ்டமரோட அட்ரஸ், மெயில் ஐடி, அவனோட கான்டாக்ட் நம்பர், எப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக வாங்குறான், அப்புறம் என்னென்ன நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தான், என்ன பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தான், இது மாதிரி ஒரு கஸ்டமரோட 360 டிகிரி ஃபீட்பேக்கை நீங்கள் என்ன பண்ணலாம்னா டேட்டா வேர்ஹவுஸில் வியூ பண்ணி பார்க்க முடியும். ஓகேங்களா, ஆஸ் வெல் அஸ் ஒரு என்டர்பிரைஸோட டேட்டாவே நீங்கள் என்ன பண்ணணும்னா 360 டிகிரி வியூவில் பார்க்க முடியும். அந்த கம்பெனி எப்போ சேல்ஸ் நடந்தது, எப்போ சேல்ஸ் நடக்கல, ஏன் வந்து ப்ராடக்ட் வந்து சோல்ட் ஆகல, எல்லாமே ஒரு என்டர்பிரைஸோட 360 டிகிரி வியூ யூ கேன் ஏபிள் டு வியூ இன் திஸ் data warehouse. As well as while keeping all this 360 degree view of data, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன திங்க் பண்ணணும் அப்படின்னா காஸ்ட் செக் பண்ணணும். ஓகேங்களா, காஸ்ட் என்னன்னா இஃப் யூ கீப்பிங் ஆல் தோஸ் டேட்டாஸ் த காஸ்ட் வில் பி மோர். ஓகே, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஸ்டோரேஜ் தனியா வச்சுக்கணும், கம்ப்யூட்டிங் தனியா வச்சுக்கணும். ஓகேங்களா, அப்போ என்ன பண்றாங்கன்னா நீங்க எவ்வளவு ஸ்டோர் பண்றியோ அவ்வளவு பே பண்ணா போதும், எவ்வளவு கொரி பண்றியோ அதுக்கு ஏற்ற மாதிரி பே பண்ணா போதும். ஓகேங்களா, தட்ஸ் வை BigQuery is here decouples the storage and compute layer. நீங்க கேட்கலாம் டீகப்பிள்னு புரியலன்னு கேட்கலாம். டீகப்பிள்னா ஸ்டோரேஜ் தனியா இருக்கும், கம்ப்யூட்டிங் இன்ஜின் தனியா இருக்கும். ஓகேங்களா, இந்த ட்ரெடிஷனல் கிளவுட் டேட்டாஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜும் கம்ப்யூட்டும் பில்டினா இருக்கும். இட் வில் ரன் 24/7. இப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா தேவையில்லாம உங்களுக்கு என்ன ஆகும், கம்ப்யூட்டர் இன்ஜின் ரன் ஆகிட்டே இருக்கும், 24/7 ரன் ஆகிட்டு இருக்கிறதால உங்களுக்கு நீங்க என்ன பண்ற பே பண்ற மாதிரி இருக்கும். இன் ட்ரெடிஷனல் cloud data warehouses or on-premise data warehouseல கூட பாத்தீங்கன்னா 24/7 ஸ்டோரேஜும் கம்ப்யூட்டிங்கும் உங்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்கும், ரன் ஆயிட்டு இருக்கும். இதால வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். பட் இன் BigQuery பாத்தீங்கன்னா இட்ஸ் டீகப்பிள்டு. டீகப்பிள் மீன்ஸ் ஸ்டோரேஜ் செப்பரேட்டா இருக்கு, கம்ப்யூட் செப்பரேட்டா இருக்கு. அவ பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படி கொரி ஃபயர் பண்றீங்களோ அப்பதான் உங்க ஏன்னா கம்ப்யூட்டிங் வந்து எனேபிள் ஆகும், அப்பதான் கம்ப்யூட்டர் இன்ஜின் ப்ராசஸ் பண்ணும். அந்த ப்ராசஸ் பண்ண கோரிக்கை நீ பே பண்ணா போதும். அதே மாதிரி நீ எவ்வளவு ஸ்டோரேஜ் பண்றியோ அதுக்கு மேல பே பண்ணா போதும். ஓகேங்களா, இது மாதிரி டீகப்பிள் இருக்கிறதால நமக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கு. இதால நம்ம என்ன பண்ண முடியுது அப்படின்னா காஸ்ட் கட்டிங் பண்ண முடியுது. காஸ்ட் கட்டிங்னா புரியுதா, ஹவு மச் டேட்டா யூ ஆர் டூயிங் அனலிட்டிக்ஸ். ஓகேங்களா, அதுக்கு மட்டும் பே பண்ணா போதும். ஓகே, அண்ட் தென் ஒரு கம்பெனியோட இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஓகேங்களா டேட்டாஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு டேட்டா வேர்ஹவுஸ்ல வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் தென் செகண்ட் திங் இஸ் ஒரு என்டர்பிரைஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they need to gain the insights. இன்சைட்ஸ்னா புரியுதா, ஒரு கம்பெனியோட என்ன இருக்குது, டேட்டால என்ன இருக்கு, இது மூலமா என்ன நம்ம வந்து
இந்த டேட்டா வச்சு நம்ம என்ன வந்து ப்ராடக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஃபியூச்சர்ஸ் கொண்டு வரலாம். ஓகேங்களா? அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் கெயின் இன்சைட்ஸ் ஃப்ரம் த ரியல் டைம் ஈவெண்ட்ஸ். ஓகேங்களா? ரியல் டைம் டேட்டாவும் வரலாம். அதை வச்சு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து அனலைஸ் பண்ணணும். எந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா தே ஓன்ட் வெயிட் ஃபார் டேஸ் ஆர் வீக்ஸ் டு அனலைஸ் த டேட்டா. எந்த கம்பெனியுமே வந்து டேஸுக்கும் மந்த்துக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. தே நீட் த அனலிட்டிக்ஸ் வித்தின் ஹவர்ஸ். அப்போ அது மாதிரி நீங்க வந்து ஒரு பெட்டாபைட்ஸ் டேட்டா இருக்கும்போது நீங்க மற்ற டேட்டா ஃப்ளோ யூஸ் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் லைக் டே ஆர் வீக் எடுத்துக்கும் query ரிசல்ட் வரதுக்கு. பட் இந்த BigQuery you will get the analytics within hours. ஓகே, அப்போ ஒரு அனலிட்டிக்ஸ் பண்றீங்க 1 ஹவர்க்குள்ள நம்ம ரிசல்ட் தெரியுது அப்படின்னா யூ கேன் கிவ் சம் குட் டிசிஷன்ஸ் இன் த ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? அவங்களால டிசிஷன் ப்ராடக்ட்ஸை கொண்டு வர முடியும். இதால தான் என்ன பண்றாங்க அப்படின்னா யூஆர் ப்ரிஃபரிங் திஸ் BigQuery. அண்ட் தென் தேர்ட் திங் இஸ் ரெடியூஸ் டைம் டு இன்சைட்ஸ். உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா BigQuery யூஸ் பண்றதால என்ன ஆகுது அப்படின்னா கம்ப்யூட்டிங் இன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ரன் ஆகுது. நோ நீட் டு வெயிட் ஃபார் டேஸ் ஆர் மந்த்ஸ். ஓகேங்களா? நீங்க எந்த ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல, அதுவே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கும், ஸ்கேல் பண்ணிக்கும். கம்ப்யூட்டிங் ஸ்கேல் பண்ணிக்கும், ஸ்டோரேஜ் ஸ்கேல் பண்ணிக்கும். ஓகேங்களா? பண்றதால நோ நீட் டு வெயிட் ஃபார் டேஸ் ஆர் மந்த்ஸ் டு query the data. Within hours you'll get the results. Within hours or within minutes you'll get the results. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பாயிண்ட் ஐ கேன் சே லைக் பிஸ்னஸ் யூசர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா டேட்டா ட்ரிவன் டிசிஷனை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும்னா ஒரு என்டர்பிரைஸ்ல சம் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் கொண்டு வர முடியும். அப்போ என்ன பண்ணலாம்னா அந்த என்டர்பிரைஸ் டேட்டாவை நீங்க என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து ஒரு அந்த டேட்டா வந்து ரொம்ப டெமோக்ராட்டிக் டேட்டாவை கொண்டு வரலாம். எவ்ரிவன் கேன் வியூ த டேட்டா அண்ட் கிவ் சம் சொல்யூஷன்ஸ். அதையும் நீங்க பண்ண முடியும். யூ கேன் ஏபிள் ஷேர் த டேட்டா. ஓகேங்களா? இப்போ வந்து 2 யூசர் இருக்காங்க. ஒருத்தர் BigQuery யூஸ் பண்றாரு, ஒருத்தர் BigQuery யூஸ் பண்றாரு. அவருக்கு நீங்க என்ன பண்ணலாம், டேட்டாவை ஷேர் பண்ணலாம். ஓகே, அதுவும் பாசிபிள். அண்ட் தென் ஃபிஃப்த் பாயிண்ட் இஸ் ஐ கேன் சே லைக் த செக்யூர் ஆஃப் த டேட்டா. டேட்டா ரொம்ப செக்யூரா இருக்கும். அண்ட் தென் no none of third party can get your data by tapping. ஓகேங்களா? the data will be very secure and it's very accessible. யாருக்கு ஆக்சஸ் இருக்கணுமோ அவங்க மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? எனி தேர்ட் பார்ட்டி பீப்புள்ஸ் can't able to access this data. So it's very secured. ஓகேங்களா? and then those who are providing access they only can access the data. இதுவும் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா GCP is taking care of this security things. ஓகேங்களா? நீங்க worry பண்ண தேவையில்லை. nothing to worry, everything taken by the GCP providers. now நீங்க கேட்கலாம், என்ன கேட்கலாம் அப்படின்னா இந்த BigQuery ஆர்கிடெக்சர் வந்து எப்படி இதுவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து 2011 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த இட்ஸ் கோயிங் டு டீகப்பிள் த ஸ்டோரேஜ் தனியா, கம்ப்யூட் தனியா வச்சிருவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கும், ஸ்கேல் இண்டிபெண்டன்ட்லி ஸ்கேல் பண்ணிக்கும் ஆன் டிமாண்ட் பேசிஸ்ல. ஓகேங்களா? உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நீங்க கொரி ரன் பண்றீங்களோ அப்போ ஆன் டிமாண்ட் அது. ஓகேங்களா? அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கும்னா தே வில் ஸ்டோரேஜ் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், அப்ஸ்கேல் ஆயிடும். ஆஸ் வெல் அஸ் கம்ப்யூட்டிங் இன்ஜினும் ஸ்கேல் ஆயிடும். இதால என்ன இருக்கு அப்படின்னா யூ ஆர் கெட்டிங் சம் குட் ஃபிளெக்சிபிலிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட். ஓகேங்களா? நீங்க வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸ்க்கு நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? 20% ரன் ஆகாது. எப்போ நீங்க கொரி ஃபைல் பண்றியோ அப்போதான் ரன் ஆகும். இட் won't run all the time. But if you go for any cloud data warehouse or on-premise massive parallel processing systems, 24/7 this computing engine as well as this storage will run. You have to pay. நீங்க யூஸ் பண்ணாலும் என்ன பண்ணணும், பே பண்ணணும். ஓகேங்களா? யூஸ் பண்ணாலும் என்ன பண்ணணும், பே பண்ணணும். நீங்க வந்து ஒரு ரெண்ட் எடுக்கிறீங்க, ஒரு வீட்டில் போய் ரெண்ட் எடுக்கிறீங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஜான்வரி தான்ப்பா நான் வந்து வரப்போறேன், நான் ஜான்வரிக்கு மட்டும் பே பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, நீ வந்து நவம்பர் மந்த்லேயே கீ வாங்கிட்டு நவம்பர் மந்த்லேயே நீ என்ன பண்ணணும், ரெண்ட் நீ பே பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஆன் ப்ரமைஸ் ஆஸ் வெல் அஸ் கிளவுட் டேட்டா வேர்ஹவுஸ்ல இருக்க சில டேட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், 24/7 வந்து கம்ப்யூட்டிங் இன்ஜினும் ஸ்டோரேஜ் ரன் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் BigQueryல பார்த்தீங்கன்னா இட்ஸ் டீகப்பிள், இட்ஸ் நாட் பில்ட் இன், இட்ஸ் டீகப்பிள். லைக் ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு என்ன ஆகும்னா ஸ்கேல் ஆகிட்டு நீங்கள் அதுக்கு மட்டும் பே பண்ணால் போதும்.
And then when you are running some ad hoc queries, ad hoc queries என்ன அர்த்தம் தெரியுமா? ஆன் டிமாண்ட், உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ ரன் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டிங் இன்ஜின் உங்களோட என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய வந்து நோட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கொரி வந்து என்ன பண்ணும்? ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, அண்ட் தென் okay, now come to this point. Now I'm going to say a few more things. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா BigQuery வந்து பாத்தீங்கன்னா ஒரு மல்டி டெனன்ட். ஓகேங்களா? மல்டி டெனன்ட்னா மல்டி குடியிருப்புன்னு சொல்லுவாங்க. மல்டி டெனன்ட் சர்வீஸ்ல தான் இது ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா they are using some low level infrastructure technology யூஸ் பண்றாங்க. One is DREMEL and COLOSSUS and Jupyter and BORG. ஓகேங்களா? நான் வந்து ஒரு ஹை லெவல் வியூ தர போறேன். ஓகேங்களா? BigQuery வந்து பாத்தீங்கன்னா ஒரு மல்டி டெனன்ட் சர்வீஸ்னு தெரியுது உங்களுக்கு. மல்டிபிள் குடியிருப்புன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? குடியிருப்பு அந்த சர்வீஸ்ல இருக்கும். நிறைய சர்வீஸ் கம்பைன் பண்ணி தான் இந்த BigQuery இருக்கு. ஒரு சர்வீஸ் டிபெண்ட் பண்ணி இல்ல. இட்ஸ் ஹேவிங் த மல்டிபிள் சர்வீஸ் கம்பைன் டுகெதர் அண்ட் ஃபார்மிங் திஸ் BigQuery. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் DREMEL, COLOSSUS, Jupyter and BORG. ஓகேங்களா? Now I will say what is DREMEL. Okay, DREMEL அப்படின்னா என்ன அப்படின்னா whenever you try to execute a query, நீங்க query execute பண்ணும்போது ஒரு client மூலமா execute பண்ணுவீங்க. cloud shell மூலமா பண்ணுவீங்க, இல்லனா என்ன பண்ணுவீங்க? BigQuery UI மூலமா உங்க query-யை ஃபயர் பண்ணுவீங்க. that is called client. அப்ப என்ன பண்ணனும்னா query-யை ஃபயர் பண்ணும்போது இந்த ரூட் சர்வர் என்ன பண்ணிக்கணும்? அந்த query-யை அப்படியே வாங்கிக்கும். வாங்கிட்டு இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட SQL query-லாம் அப்படியே வாங்கிட்டு நிறைய எக்ஸிகியூஷன் ட்ரீஸா மாத்தும். நீங்க கேட்கலாம் எக்ஸிகியூஷன் ட்ரீஸ் என்னன்னு கேட்கலாம். ஓகேங்களா? இந்த நீங்க கொடுக்குற கொரி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கொரியை அப்படியே வாங்கிட்டு நிறைய எக்ஸிகியூஷன் ட்ரீஸா மாத்தும். எப்படி எக்ஸிகியூஷன் ட்ரீஸா மாத்தும்னா நீங்க வேர் ஃபில்டர் கொடுத்துருப்பீங்க. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்? ஃபில்டர்னு தனியா நீங்க ஃபில்டர் பண்ணணும். ஓகேங்களா? குரூப் பை குரூப் பை பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய என்ன பண்ணணும்? ஒரு ட்ரீயா பிரிச்சு கொடுத்துரும். சரி, இந்த மிக்சர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா it will perform the filtering and aggregations. Third one is leaf nodes. ஓகேங்களா? இந்த மிக்சர் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபில்டர் பண்ணும், அக்ரிகேஷன் பண்ணும். அந்த ஃபில்டர் பண்ண வேண்டிய டேட்டாவை என்ன பண்ணும்னா இந்த லீஃப் நோட்ஸ் அனுப்பிச்சு விட்டுரும். ஓகேங்களா? லீஃப் நோட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா லீஃப் நோட்ஸ் will have the so many slotsனா இது ஒரு நோடு, இது ஒரு நோடு, இது ஒரு நோடு சொல்லுவாங்க. நிறைய ஸ்லாட்ஸ் இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட கொலோசஸ் ஃபைல் சிஸ்டம்ல போயிட்டு டேட்டாவை ரீட் பண்ணும். கொலோசஸ்ன்றது ஒன்றும் கிடையாது, இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபைல் சிஸ்டம். ஓகேங்களா? இது வந்து ஸ்டோரேஜ் மாதிரி தான். இந்த ஸ்டோரேஜ்ல வந்து டேட்டாவை வந்து என்ன பண்ணும்? லிஃப்ட் பண்ணும். இந்த லீஃப் நோட்ஸ் வில் லிஃப்ட் த டேட்டா. ஓகேங்களா? லிஃப்ட் பண்ண டேட்டாவை என்ன பண்ணும் அப்படின்னா மிக்சர்ஸ் கொடுக்கும். மிக்சர்ஸ் வில் பெர்ஃபார்ம் த அக்ரிகேஷன்ஸ் அண்ட் ஃபில்டரிங் பண்ணும். ஃபில்டர் பண்ணி வர ரிசல்ட்ஸ் வந்து இட் வில் கிவ் பேக் டு த ரூட் சர்வர். த ரூட் சர்வர் வில் கிவ் த ரிசல்ட்ஸ் டு த கிளைண்ட். Okay, yeah, now I given the high level view. Now I going for the in-depth. ஓகேங்களா? DREMEL-னா என்ன, மிக்சர்ஸ்னா என்ன, ரூட் சர்வர்ஸ்னா என்ன, லீஃப் நோட்ஸ்னா என்ன, ஜூபிட்டர்னா என்ன, கொலோசஸ்னா என்ன, பார்க்னு இப்போ சொல்ல போறேன். Yeah, now we going to discuss about the Colossus file system. Okay, you know Colossus file system is a storage. ஓகேங்களா? இதுல எப்படி நம்ம ஸ்டோர் ஆகுதுன்னு பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா we going to see in depth one by one. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா கொலோசஸ்ன்றது ஆக்சுவலா ஒரு ஃபைல் சிஸ்டம் தான். ஓகேங்களா? இதை வந்து எப்படி டிரைவ் பண்ணாங்க அப்படின்னா கூகுள் ஃபைல் சிஸ்டம் வந்து டிரைவ் பண்ணாங்க கொலோசஸ். இன் BigQuery the data will be stored in the Colossus file system. இந்த Colossus file system போறது முன்னாடி என்ன பண்ண போறோம்னா ஒரு டேட்டா வந்து எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? BigQuery எப்படி டேட்டா ஸ்டோர் பண்ண அப்படின்னா காலம்னர் ஸ்டோரேஜ் ஃபார்மட்ல ஸ்டோர் பண்ணணும். ஓகேங்களா? இட் won't ஸ்டோர் in the row பேஸ்ல ஸ்டோர் பண்ணாது, காலம்னர் ஸ்டோரேஜ் ஃபார்மட்ல ஸ்டோர் பண்ணணும். அது என்ன பண்ணணும்னா ஒரு காலமையும் ஒரு ஃபைல்ல ஸ்டோர் பண்ணும். keep in mind ஒரு காலமும் ஒரு செப்பரேட் ஃபைல் ஸ்டோர் பண்ணணும். that file name is called capacitor. புரியுதா? if I have 20 columns will be stored in 20 different files. The each file name is called capacitor.
இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 2016 சொல்லிட்டு அப்பதான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த கெப்பாசிட்டர் சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. கெப்பாசிட்டர் எப்படி ஸ்டோர் ஆகும் பாத்தீங்கன்னா காலம் ஃபார்மேட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த BigQuery போறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா செமி ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அண்ட் தென் செமி ஸ்ட்ரக்சர்ல நெஸ்டடா இருக்கும் பாத்தீங்களா, ஒண்ணுக்குள்ள ஒன்று இருக்கும். அதை கொரி பண்றதுக்கு நீங்க வந்து BigQuery யூஸ் பண்ணலாம். செமி ஸ்ட்ரக்சர்ட் மீன்ஸ் யூ கேன் சே JSON, XML யூஸ் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். இஃப் இட் ஹேவிங் நெஸ்டட் ஃபீல்ட்ஸ் as well as நெஸ்டட் ரிப்பீட் ஃபீல்ட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து BigQuery யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் ஐ ஆல்ரெடி செட் டு யூ BigQueryல பாத்தீங்கன்னா ஒரு காலமும் தனி கெப்பாசிட்டர் ஃபைல்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அந்த ஈச் கெப்பாசிட்டர் ஃபைல்ஸ் ஹேவிங் த ஹை கம்ப்ரஷன் ரேஷியோஸ். ஒரு செப்பரேட் ஃபைல் பார்த்தீங்கன்னா நல்ல கம்ப்ரஷன் ரேஷியோல இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க ரீட் பண்ணும்போது சொல்றேன், அந்த ஃபைல்ல வந்து கெப்பாசிட்டர் ஃபைல் ரீட் பண்ணும்போது ஃபாஸ்ட் ஸ்கேனிங் நடக்கும். தட் இஸ் கால்ட் ஃபாஸ்ட் ஸ்கேன் த்ரூபுட். த்ரூபுட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்பர் ஆஃப் பிட்ஸ் டிரான்ஸ்மிட்டட் பர் செகண்ட். நீங்க கொரி பண்ணும்போது நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். ஓகேங்களா, உங்களோட கிளைண்ட்ல தான் நீங்க அவுட்புட் பார்க்க போறீங்க. அப்ப என்ன ஆகும்னா கொலோசஸ்ல போயிட்டு என்ன பண்ணணும்னா கெப்பாசிட்டர்ல போயிட்டு அந்த ஃபைல்ல போயிட்டு என்ன பண்ணணும், போயிட்டு அதை போய் ஸ்கேன் பண்ணணும். அது வந்து த்ரூபுட் வந்து ஃபாஸ்டா இருக்கும்போது உங்களுக்கு நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து ஃபாஸ்டா டிரான்ஸ்மிட் ஆகும். பிட்ஸ் மீன்ஸ் டேட்டா will be transferred will be very fast. That's why it's called fast scan throughput. ஓகே, நீங்க கேட்கலாம் சார் இந்த கெப்பாசிட்டர் வரதுக்கு முன்னாடி என்ன இருந்தது கேட்டீங்கன்னா காலம் ஐஓன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் இருந்தது. காலம் ஐஓன்னு இருந்தது, அதை ரீப்ளேஸ் பண்றாங்க. இன் 2016 they replacing as capacitor file format. ஓகேங்களா, கெப்பாசிட்டர்ல நான் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்க டீகம்ப்ரஸ் பண்ணவே தேவையில்ல. while reading no need to decompress. கம்ப்ரஸ் பண்ண டேட்டாவை நீங்க அப்படியே டேட்டா ரீட் பண்ணலாம். within a fly you can read the data without decompressing it. ஒரு கம்ப்ரஸ் பண்ண டேட்டா என்ன பண்ணுவோம் அப்படின்னா டீகம்ப்ரஸ் பண்ணிட்டு நம்ம ரீட் பண்ணுவோம். ஆனா கெப்பாசிட்டர்ல பாத்தீங்கன்னா அந்த அப்ரோச்சே கிடையாது. நீங்க கம்ப்ரஸ் பண்ண டேட்டாவை அப்படியே ரீட் பண்ணலாம், அந்த ஃபைல் ரீட் பண்ணலாம். ஓகேங்களா, நோ நீட் டு டீகம்ப்ரஸ். அண்ட் தென் கெப்பாசிட்டர் வந்து செகண்ட் அட்வான்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா இட் வில் கலெக்ட் த ஸ்டாட்டிக்ஸ் அபவுட் த டேட்டா. ஒரு காலம்ல எவ்வளோ ரெக்கார்ட் ஸ்டோர் ஆயிருக்கு, ஓகேங்களா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதோட காலம் நேம் என்ன, எத்தனை வேல்யூஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு, எல்லாத்தையுமே ஸ்டாட்டிக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிடும். The capacitor will collect all the statics about the data, how many records are stored and the column wise, as well as what's the metadata, and then what a column name, எல்லாமே how many data are repeated, எல்லாமே ஸ்டாட்டிக்ஸ் கலெக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கும், அது வந்து அந்த கெப்பாசிட்டர் ஃபைல்ல வச்சுக்கும். ஓகேங்களா, ஓகே, நீங்க வந்து கேட்கலாம் வந்து ஓகே அந்த ஸ்டாட்டிக்ஸ்லாம் எதுக்காக யூஸ் பண்றாங்க. இப்போ வந்து ஒரு சொல்றேன், கெப்பாசிட்டர் ஃபைல்ல பாத்தீங்கன்னா எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்க போது, அதோட எத்தனை வேல்யூ ரிப்பீட் ஆகுது, எல்லாமே ஸ்டாட்டிக்ஸ் இருக்கு. அதனால என்ன யூஸ்ன்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா மிக்சர் யூஸ் பண்ணுவீங்க. மிக்சர் ஞாபகம் இருக்கா? மிக்சர் என்ன பண்ணும், இது வந்து கொரி எக்ஸிகியூஷன் பிளானை ரெடி பண்ணும். அப்ப அந்த கொரி எக்ஸிகியூஷன் பிளானை எஃபிஷியன்ட்டா ஆப்டிமைஸா ரெடி பண்றதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக்ஸ் தேவைப்படும். இஃப் யூ நோ த ஸ்டாட்டிக்ஸ் யூ கேன் ஆப்டிமைஸ் த கொரி எக்ஸிகியூஷன் பிளான். ஆப்டிமைஸா ஒரு எஃபிஷியன்ட்டான கொரி எக்ஸிக்யூட் பிளானை உங்களால மிக்சரால எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா யூனிட் ஸ்டாட்டிக்ஸ் அபவுட் த கெப்பாசிட்டர் ஃபைல். ஒரு காலமோட how much compression ratio, as well as what data is available, how many records available, as well as what's the repetition levels, ஓகேங்களா, என்ன ரிப்பீட் ஆகுது, அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா நீங்க ஸ்டாட்டிக்ஸை ஃபைண்ட் பண்ணி கெப்பாசிட்டி வச்சுக்கும். அதுல வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா உங்களோட மிக்சர் வந்து எடுத்து என்ன பண்ணிக்கலாம், லீஃப் நோட் மூலமா மிக்சர் எடுத்து என்ன பண்ணிக்கும், பெட்டர் கொரி எக்ஸிகியூஷன் பிளானை பண்ணிக்கலாம். அதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். அப்புறம் பாத்தீங்கன்னா BigQuery மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா காலம்னர் ஸ்டோரேஜ் ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, நீங்க கேட்கலாம் வந்து சார் வந்து BigQueryல வந்து அப்டேட்லாம் எஃபிஷியண்டா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அப்டேட்லாம் ரொம்ப எஃபிஷியண்டா இருக்காது. இட் வில் டேக் சம் டைம். BigQueryன்றது எதுக்கு அப்படின்னா ஒன்லி டு டீல் வித் த அனலிட்டிக் ஒர்க்லோட்ஸ். அதனால கொரி பண்ணி ஒரு அனலிட்டிக் ரிப்போர்ட்ஸை கொடுக்க முடியுமே தவிர உங்களால இந்த ஆசிட் டிரான்சாக்ஷன்ஸ் அப்டேட்டு டெலீட் எல்லாம் பண்றது it's not feasible one. Okay, it will take some time. We can do, but it will take some time. ஓகேங்களா, that's what it's only for the read only use cases. query பண்ணிக்கோ, என்ன பண்ணிக்கோ, analytic solution reports ஜெனரேட் பண்ணிக்கோ, பில்ட் பண்ணிக்கோ, that's it.
no need to just try to update or delete. Okay, don't try to do any asset transactions. Not that much flexible. Okay, now come to the Colossus storage. நீங்க வந்து இப்போ இதுல என்ன பாத்தீங்க அப்படின்னா கொலோசஸ்ல என்ன ஃபைல் ஃபார்மட் யூஸ் பண்ணணும்னு பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா கொலோசஸ் பத்தி பார்க்க போறோம். கொலோசஸ்ன்றது என்ன அப்படின்னா ஒரு கூகுள் ஃபைல் சிஸ்டத்துல வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தான் கொலோசஸ். ப்ரீவியஸ்லி we have Google file system. அது என்ன பண்றாங்கன்னா கொலோசஸ் சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்றாங்க. இந்த கொலோசஸ் என்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் a distributed file system. டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னா ஒரே காப்பி பாத்தீங்கன்னா அதே காப்பி வேற ஒரு நோட்ல இருக்கும். இன்கேஸ் உங்க வந்து சர்வர் கிராஷ் ஆனாலும் டிஸ்க் கிராஷ் ஆனாலும் சர்வர் டிஸ்க் கிராஷ் ஆனாலும் அந்த காப்பி வந்து இன்னொரு நோட்ல இருந்து எடுத்துக்கலாம். தட் இஸ் கால் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம். தே சேயிங் கொலோசஸ் இஸ் கூகுள்ஸ் லேட்டஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபைல் சிஸ்டம் சொல்றாங்க. இதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலையபிளா இருக்கும். ரிலையபிள் மீன்ஸ் எரர் ஃப்ரீ. Reliable means error free. There won't be any error. And fault tolerant. Fault tolerant na in case ஒரு disk கரெக்ட் ஆனாலும் என்ன பண்ணனும்னா அதே காப்பி என்ன பண்ணிருப்பீங்க வேற ஒரு இதுல வச்சிருப்பீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? that is what reliable error free. எரரே இருக்காது. அப்புறம் fault tolerant. fault ஆயிடுச்சு அப்படி disk crash ஆயிடுச்சு அப்படினா அதே காப்பி ஒரு நெட்ல இருந்து எடுத்துக்கலாம். ஓகே, இந்த கொலோசஸ் என்ன பண்ணனும் அப்படினா கிளஸ்டர் வைட் ரெப்ளிகேஷன் இருக்கு. நீங்க கேட்கலாம் கிளஸ்டர் வைட் ரெப்ளிகேஷன் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு கிளஸ்டர்ல பாத்தீங்கன்னா பல நோட்ஸ் இருக்கும். ஒரு கிளஸ்டர்ல பல நோட்ஸ் இருக்கும். புரியுதா? ஜஸ்ட் அசியூம் தட் 100 நோட்ஸ் இருக்கு. அந்த 100 நோட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு டேட்டாவோட காப்பி பாத்தீங்கன்னா அதே கிளஸ்டர்ல இருக்கும். நீங்க கேட்கலாம் சார் கிளஸ்டரே டவுன் ஆயிடுச்சுன்னா என்னன்னு கேட்கலாம். தட்ஸ் வாட் இட் ஹேவிங் தி கிளஸ்டர் வைட் ரெப்ளிகேஷன். அதே காப்பியை இன்னொரு கிளஸ்டர்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம் ரெப்ளிகேட் பண்ணி வச்சுக்கலாம். இன் கேஸ் கிளஸ்டரே போனாலும் என்ன ஆகலாம் வேற கிளஸ்டர் வந்து என்ன பண்ணிக்கலாம் டேட்டாவை எடுத்துக்கலாமா இல்லையா? செந்தமிழ், யூ ஹேவ் ஒன் கிளஸ்டர். இந்த கிளஸ்டர் யூ ஹேவ் ரெப்ளிகேஷன். யூ ஹேவ் 3 காப்பீஸ் வச்சிருக்கீங்க. இப்போ கிளஸ்டரே போயிடுச்சு, டவுன் ஆயிடுச்சு, அப்போ டேட்டா போயிடுமா? போயிடும். தென் வாட் வி கேன் டூ, வி கேன் பர்ஃபார்ம் த கிளஸ்டர் வைட் ரெப்ளிகேஷன். என்ன அர்த்தம் தெரியுமா? இதே டேட்டாவை இன்னொரு கிளஸ்டர்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளஸ்டர் போனா என்ன பண்ணலாம் செகண்ட் கிளஸ்டர்ல வந்து எடுத்துக்கலாம். That is called cluster wide replication. And then Colossus having recovery இருக்கு. disk crash ஆயிடுச்சு அப்படின்னா வேற ஒரு டிஸ்க்ல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். Because it is a distributed file system. And then it's having the distributed management. ஒரே நோட்ல 3 காப்பி வச்சுக்காது. டிஃப்ரெண்ட் நோட்ஸ்ல வைக்கும். அதால இதுக்கு வந்து மேனேஜ்மெண்ட்டோ அதால பண்ணிக்க முடியும். It is having the distributed management system. Okay. And then BigQuery வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு இன்புட் டேட்டாவை கொலோசஸ் ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா இஃப் யூ ஆர் ஸ்டோரிங் த இன்புட் டேட்டா இந்த கொலோசஸ் டைரக்டா ஸ்டோர் பண்ணிடாது. என்ன பண்ணணும்னா டேட்டாவை பார்ட்டிஷன் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா? யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட் whenever you are storing the data in the BigQuery Colossus file system, it will what will do, it will evaluate the input data. உங்க இன்புட் டேட்டாவை எவாலுவேட் பண்ணிட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னா பார்ட்டிஷன் தான் வந்து என்ன பண்ணும் டேட்டாவை கொலோசஸ் ஃபைல் சிஸ்டம்ல ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஓகேங்களா? அப்ப நீங்க கேட்கலாம் பார்ட்டிஷனோட அனதர் நேம் என்ன அப்படின்னா ஷார்ட்ஸ். SHARDS சொல்லுவாங்க. ஷார்ட் சொல்லலாம் ஆர் யூ கேன் சே பார்ட்டிஷன் சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு டேட்டாவை கொலோசஸ் ஸ்டோர் பண்ணும்போது it will stored in ஷார்ட்ஸ் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? now நீங்க கேட்கலாம் சார் வந்து நான் டேட்டா வந்து கொலோசஸ் ரைட் பண்ணிட்டேன். ரைட் பண்ணும்போது எனக்கு ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா சேம் ரீஜன்ல இருக்குமா டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ்ல இருக்குமா கேட்டீங்க அப்படின்னா BigQuery என்ன பண்ணும்னா இட் வில் பர்ஃபார்ம் த ஜியோ ரெப்ளிகேஷன் ப்ராசஸ்க்காக பண்ணும். ஜியோ அப்படின்னா ஜியோகிராபிக்கல் ரெப்ளிகேஷன் ப்ராசஸ். ஜியோகிராஃபி என்ன பண்ணும் தெரியுமா? ஒரு டேட்டாவை என்ன பண்ணுக்கும் ஏசியா டேட்டா சென்டர் வச்சுக்கும். அதே சேம் டேட்டா என்ன பண்ணும் கனடா டேட்டா சென்டர் வச்சுக்கும். ஓகேங்களா? இது மாதிரி ஜியோகிராபிக்கல் ரெப்ளிகேஷன் பண்ணி வச்சுக்கிறதால இன் கேஸ் ஒரு டேட்டா சென்டர் போனா கூட என்ன பண்ணிக்கலாம் நீங்க வந்து வேற ஒரு டேட்டா சென்டர் வந்து நீங்க எடுத்துக்கலாம். That's what the mentioning is initiate the geo replication process which mirrors the data across different data centers. நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு ஏசியா டேட்டா சென்டர் வந்து ஃப்ளட்டால போயிடுச்சு. நீங்க என்ன பண்ணிக்கலாம் யூஎஸ் டேட்டா சென்டரையோ கனடா டேட்டா சென்டர் என்ன பண்ணிக்கலாம் டேட்டா அதே காப்பி அங்க இருக்கும் எடுத்துக்கலாம். ஓகே, தட்ஸ் வாட் தி திங் which have the mirrors of data.
அதே டேட்டா தான் மிரர் மாதிரி உங்களுக்கு என்ன இருக்கும், வேற ஒரு டேட்டா சென்டர்ல இருக்கும், நீங்க எடுத்துக்கலாம். Now we'll talk about the shard. Shard நான் சொல்லிட்டேன், இட்ஸ் a partition சொல்லிட்டேன். Shard is nothing but partition. எப்படி டேட்டா வந்து பார்ட்டிஷன் ஆகும் அப்படின்னா, ஹாரிசான்டல் பார்ட்டிஷனா டேட்டாவை ஸ்பிளிட் பண்ணி தான் உங்களோட என்ன பண்ணுவாங்க, கொலோசஸ் ஃபைல் சிஸ்டம்ல ஸ்டோர் பண்ணுவாங்க. நீங்க பார்ட்டிஷன் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, டேட்டா பேஸோட லோட் வந்து ஈக்குவலா ஸ்ப்ரெட் ஆகும். புரியுதா? ஸ்ப்ரெட் ஆகும். இதுவே நீங்க பார்ட்டிஷன் பண்ணாம வச்சிட்டீங்க அப்படின்னா உங்க query performance ரொம்ப அடி வாங்கும். Though it's a common file format, your query performance will be affected. Whenever you are storing, ஓகேங்களா, ஸ்டோர் பண்ணவும் சரி, in Colossus file system you have to do the shards. Shards means partition. ஓகேங்களா? அப்ப பாத்தீங்கன்னா நீங்க கேட்கலாம் வந்து, சார் நான் பார்ட்டிஷன் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்ட்டிஷன் பண்ணும்போது என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு சிங்கிள் டேட்டா பேஸ் இன்ஸ்டன்ஸ்லயும் சாரி ஐ கேன் சே லைக் ஒரே ஷார்ட்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் சே லைக் ஓகே யா, நீங்க வந்து ஒரு பார்ட்டிஷன் பண்ணிடுறீங்க. பார்ட்டிஷன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் ஜியோகிராபிக்கல் ரீஜன்ஸ்ல பாத்தீங்கன்னா பார்ட்டிஷன் ஆயிட்டு தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபைனலா வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? வித்தவுட் பார்ட்டிஷன் யூ won't store the data. பார்ட்டிஷன் பண்ணா ஸ்டோர் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா, whenever trying to hit the query it will try to scan all the columns, scan பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா it will take some time. even though column ஃபார்மட்ல தான் இருக்கு, நீங்க பல காலம் தான் ஸ்கேன் பண்ண போறீங்க, even though அந்த காலம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் வேல்யூஸா இருக்கு. ஓகேங்களா? அது வந்து எல்லாத்தையும் போய் எடுத்து வரணும். it will take so much of time. That's why we are doing the partition. Now we will talk about the DREMEL. இப்போ DREMEL பேச போறேன். Till now I have discussed the Colossus file system பேசிட்டேன். இப்போ நான் will talk about DREMEL. DREMEL அப்படின்னா என்ன அப்படின்னா, it's so scalable. Scalableனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஜாபுக்கான structure. If I running multiple jobs, multiple users are using this BigQuery, இது மாதிரி நிறைய DREMEL ஜாப்ஸ் கிரியேட் ஆகும். தட்ஸ் வை இட்ஸ் கால் ஸ்கேலபிள் சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன்று தான் பார்க்க முடியுது. மல்டிபிள் யூசர் யூஸ் பண்ணும்போது மல்டிபிள் கொரிஸ் யூஸ் பண்ணுவாங்க, மல்டிபிள் DREMEL ஜாப்ஸ் கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கும். இட்ஸ் கால் ஸ்கேலபிள் இருக்கும். ஒன்லி ஃபார் த அடாப் கொரி சிஸ்டம். ஓகேங்களா? யாராவது வந்து கிளைண்ட் கேட்கறாங்க அப்படின்னா நீங்க எப்போ என்ன பண்ணுவீங்க, கொரி பண்ணி ரிப்போர்ட்ஸை ஜெனரேட் பண்ணி தருவீங்க. அதுதான் அடாப் கொரி சிஸ்டம். ஓகே. And then I already said to you, you can read the nested data as well as semi-nested data. Okay, we can do all these things. In the DREMEL, we are going to implement the multi-level serving tree. In the multi-level serving tree, பாத்தீங்கன்னா இதை வந்து root server சொல்வோம், இதை mixers or intermediate node சொல்வோம், third one is leaf node சொல்வோம். ஓகேங்களா? இதுதான் உங்களோட மல்டி லெவல் சர்விங் ட்ரீ மாதிரி இருக்கா இல்லையா சுஜிதா பிரியா? எப்படி இருக்குது? ஆக்சுவலா கிளைண்ட் இருக்காங்க, கிளைண்ட் வந்து ரூட் சர்வர், ரூட்ல வந்து இன்டர்மீடியட் சர்வர்னா என்னது, மிக்சர்ஸ்ல வந்து லீஃப் நோட், லீஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் லேயர், கொலோசஸ் ஃபைல் சிஸ்டம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க. ஓகேங்களா? இது வந்து கூகுள் ஃபைல் ஸ்டோரேஜ் தான், இது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மல்டி லெவல் சர்விங் ட்ரீ மாதிரி இருக்கு. இதால உங்களுக்கு என்ன பண்ண முடியும்னா உங்களால query execution ஸ்கேல் பண்ண முடியும். ஓகேங்களா? இட் having three things. One is root node, intermediate node and leaf node. First we going to talk about the root node. Root node அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் வந்து whenever you are trying to fire some query, you will try to fire the query in the clientல தான் நீங்க என்ன query ரன் பண்ணுவீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா கூகுள் ஷெல்லா இருக்கலாம், கிளவுட் ஷெல்லா இருக்கலாம், or it can be a web UI இருக்கலாம். அதுல query நீங்க ஃபயர் பண்ணும்போது that will be a client. உங்களுக்கு அந்த clientல இருந்து ஃபயர் பண்ணும்போது it will you going to submit the query to the root server. நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த query எடுத்துட்டு போய் root server கிட்ட சப்மிட் பண்றீங்க. அப்ப root server என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அந்த query-யை அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? Now the root node will going to do two different things. The root node is going to read the metadata from the tables. ஓகேங்களா? நீங்க என்ன query கொடுத்தீங்களோ அந்த டேபிளோட மெட்டா டேட்டா ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிக்கும். என்ன காலமா வந்து கொரியில கொடுத்துருக்காங்க, வாட் காலம் தேர் லுக்கிங் ஃபார், அண்ட் தென் வாட் டைப் தேர் லுக்கிங் ஃபார். ஓகேங்களா? அது மாதிரி என்ன பண்ணும், இட் வில் ரீட் த மெட்டா டேட்டா ஃப்ரம் த டேபிள்ஸ். என்ன நீங்க கொரி கொடுத்தீங்களோ அந்த கொரியில இருக்க மெட்டா டேட்டாவை என்ன பண்ணிக்கும், எடுத்துக்கும். அதே மாதிரி ரூட் சர்வர் என்ன பர்பஸ் அப்படின்னா இது வந்து ஒரு இன்டர்மீடியட் ஏஜென்ட் மாதிரி தான். இட்ஸ் ரெஸ்பான்சிவ் கிளைண்ட்
as well as the mixers. மிக்சருக்கும் கிளையண்ட்டுக்கும் ஒரு இன்டர்மீடியேட்டர் இது ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். ஓகேங்களா? கிளையண்ட் கிட்ட கொரி வாங்கி மிக்சருக்கு தரணும். மிக்சர் கொடுத்த ரிசல்ட் என்ன பண்ணணும்? திருப்பியும் கிளையண்ட்டுக்கு கொடுக்கணும். புரியுதா? வர ரிசல்ட்ஸ் என்ன பண்ணணும்? ஃப்ரம் இன்டர்மீடியேட் சர்வர்ஸ் டு கிளையண்ட் தரணும். அதே மாதிரி கிளையண்ட் கொடுத்த கொரி என்ன பண்ணணும்? வாங்கி திருப்பியும் இன்டர்மீடியேட் சர்வருக்கு தரணும். ஓகேங்களா? இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் கம்யூனிகேஷன். root service responsible communication between the client and intermediate servers called mixers. கொரி கொடுக்கும், வாங்கி என்ன பண்ணணும்? சர்வர் தரணும். அதே மாதிரி ரிசல்ட் வந்து என்ன பண்ணணும்? உங்களுக்கு வந்து மிக்சர்ல வரும். மிக்சர்ல வந்தது வாங்கி திருப்பி கிளையண்ட்டுக்கு தரணும். ஓகேங்களா? this is the purpose of root node. Now we are going to talk about the intermediate nodes. Intermediate nodes என்ன தெரியுதா? Mixers. You can see in this diagram. The intermediate nodes is called the mixers. இந்த மிக்சர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, it will perform the query optimization. கொரிய எஃபிஷியண்டா ரன் பண்ணணும். அதுக்கு வந்து எனக்கு கொடுத்த ரிசோர்ஸ்ல நான் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை கொரி ஆப்டிமைஸ் பண்ணணும். நீங்க கேட்கலாம், சார் எனக்கு ரிசோர்ஸ் சொல்றீங்களே அப்படின்னா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ரிசோர்ஸ் மீன்ஸ் the BORG இருக்கு பாத்தீங்களா? BORG தான் உங்களுக்கு என்ன பண்ணும்? இந்த மிக்சருக்கு தேவையான ஹார்ட்வேர் கொடுக்கும். அதுக்கு அலோகேட் பண்ண ரேம் ஹார்ட்வேர் அலோகேட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு அலோகேட் பண்ணதை வச்சுதான் என்ன பண்ணணும்னா, அது வந்து கொரி எக்ஸிகியூஷன் பிளானை கிரியேட் பண்ணணும். புரியுதா? மிக்சர்ஸ்க்கு வந்து யார் கொடுப்பா? BORG தான் உங்களுக்கு என்ன பண்ணுவோம்? ஹார்ட்வேர்ஸ் ரேம்லாம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது கொடுத்த ரிசோர்ஸ் என்ன பண்ணணும்? எஃபிஷியண்டா as per the query execute பண்ணணும். ஓகேங்களா? that's what this mixer is doing. ஓகேங்களா? இது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் query ஆப்டிமைஸ் பண்ணிக்கும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்த ஹார்ட்வேர் கொடுத்த ரேமுக்கு என்ன பண்ணும்? அதுக்கு ஏதாவது query ஆப்டிமைஸ் பண்ணிட்டு query என்ன பண்ணணும்னா, நீங்க கிளையண்ட் query கொடுத்துருப்பீங்க. அந்த query என்ன பண்ணணும்னா ரீட் பண்ணும். அதுவே அதுக்கு தான் மாத்திக்கும். புரியுதா? நீங்க query கொடுத்துருப்பீங்க, செலக்ட் கவுண்ட் ஸ்டார் கொடுத்துருப்பீங்க. அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா, அந்த query ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இவ்வளவு ஹார்ட்வேர் கொடுத்துருக்காங்க, எனக்கு இவ்வளவு ரேம் தான் கொடுத்துருக்காங்க, எனக்கு மெமரி கொடுத்துருக்காங்க. அந்த மெமரிக்கு ஏற்ற மாதிரி நான் ஆப்டிமைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொரி ஆப்டிமைஸ் பண்ணிக்கும். அந்த நீங்க கொடுத்த கொரி என்ன பண்ணிக்கும்? அதுவே வந்து அது ஸ்டாண்டர்டுக்கு என்ன பண்ணிக்கும்? ரீரைட் பண்ணி மாத்திக்கும். ஓகேங்களா? அப்புறம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இன்டர்னல் நோட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் டூ த ஹாரிசான்டல் பார்ட்டிஷனிங் பண்ண ஆப்ஷன் இருக்கு. உங்க டேட்டால டேட்டா சொல்றேன் பாருங்க. உங்களோட ஹாரிசான்டல் பார்ட்டிஷனிங்னா என்ன அர்த்தம்னா, ஷார்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரீட் பண்ணும் போதே என்ன பண்ணும்? பார்ட்டிஷன் பண்ணிட்டு தான் ரீட் பண்ணும். அப்படி ஒரு ஆப்ஷனும் இது உள்ள இருக்கு மிக்சர்ஸ்ல. ஃபர்ஸ்ட் வில் டு த கொரி ஆப்டிமைசேஷன். நீங்க கொடுத்த கொரி என்ன பண்ணும்? ரீரைட் பண்ணி அந்த டேபிள் என்ன பண்ணிக்கணும்னா ஷார்ட்ஸ் மீன்ஸ் பார்ட்டிஷன் பண்ணி வச்சுக்கும். பார்ட்டிஷன் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, அந்த பார்ட்டிஷன் பண்ணதுல பார்ஷியல் அக்ரிகேஷனும் ஃபில்டரிங்கும் பண்ணிக்கும். புரியுதா? If you ask about the mixers, you have to say first we'll do the query optimization and we'll rewrite the entire query to the partition of the table and then do the partial aggregation and filtering பண்ணும். ஓகேங்களா? மொத்தம் இது வந்து 4 ஆபரேஷன் பண்ணும். First query optimization and then we'll rewrite the query and partition the table and then do the partial aggregation filtering பண்ணும். ஓகே, நீங்க கேட்கலாம் வந்து, சார் எதுக்கு சார் இப்போ வந்து பார்ட்டிஷன் பண்ணுது? பிகாஸ் we are reading only the data. ஓகேங்களா? ஏன் பார்ட்டிஷன் பண்ணுது அப்படின்னா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா parallel query execution பண்ணணும். parallel query execution பண்ணணும். இப்போ क्वेश्चन கேட்க போறேன். இப்போ வந்து ஒரு டேட்டா செட் இருக்கு. என்கிட்ட இத்தனை லீஃப் நோட்ஸ் இருக்கு. ஒரு டேட்டா செட்ல போயிட்டு இத்தனை லீஃப் நோட்ஸ் போய் ஸ்கேன் பண்ணா அது எஃபிஷியன்ட்டா இருக்குமா? செந்தமிழ், ஐ ஹேவ் ஒன் டேட்டா செட், எஃபிஷியன்ட்டா இருக்காது. இதுவே என்ன பண்ணிட்டேன்னா, அந்த டேபிள் என்ன பண்ணிட்டேன், பார்ட்டிஷன் பண்ணிட்டு, இந்த ப்ராசஸ் என்ன பண்ணு, போயிட்டு ஸ்கேன் பண்ணு. இன்னொரு பார்ட்டிஷன் என்ன பண்ணு, இது ஸ்கேன் பண்ணு. இதை என்ன பண்ணு, நீ ஸ்கேன் பண்ணு சொன்னா என்ன பண்ணும், ஒரு பார்ட்டிஷன் என்ன பண்ணும், ஒரு லீஃப் நோட் போய் என்ன பண்ணும், ஸ்கேன் பண்ணும் போயிட்டு. அப்போ அது எஃபிஷியன்ட்டா இருக்கும். உங்களால parallel processing பண்ண முடியும். That's what is saying here is the partition that used to parallelize the query execution. உங்களால query execution parallelize பண்ண முடியும் across multiple leaf nodes யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஓகேங்களா? That's why the intermediate nodes are useful. Only you can do the query optimization as well as you can rewrite the query into query to do the horizontal partitioning
ஆஃப் டேபிள் அண்ட் தென் பார்ஷியல் அக்ரேஷன் பண்ண முடியும், ஃபில்டரிங் பண்ண முடியும். இந்த ஷார்டிங் எதுக்கு நம்ம போறோம் அப்படின்னா உங்க கொரிய பேரலல் எக்ஸிகியூஷன் பண்ண முடியும், அக்ராஸ் மல்டிபிள் லிஃப்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? தட்ஸ் வை எவ்ரி ஒன் ப்ரிஃபரிங் திஸ் இன் மிக்சர்ஸ். ஓகே, சரி. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ வந்து இந்த மிக்சர்ஸ் வந்து ஒரு கொரி எக்ஸிகியூஷன் பிளானை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அந்த கொரி எக்ஸிகியூஷன் பிளான் ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும்னா உங்க லீஃப் நோட்ஸ் வந்து parallel processing பண்ணணும். நீங்க கேட்கலாம் சார் கொரி எக்ஸிகியூஷன் பிளான் எனக்கு புரியலன்னு கேட்டீங்க அப்படின்னா I will show you examples. These are the examples. புரியுதா? இது ஒரு பிளான் கொடுத்துருங்க. இப்போ பாத்தீங்கன்னா I have ஜாயின் பண்ண போறேன். I have one parts ஒரு டேபிள் இருக்கு, கஸ்டமர் ஒரு டேபிள் இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு, சேல்ஸ் ஒரு டேபிள் இருக்கு. புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா ஜாயின் பண்ண போறேன், பார்ட்ஸ் டேபிளையும் கஸ்டமர் ஜாயின் பண்ண போறேன். அது முடிச்ச உடனே என்ன பண்ண போறேன்னா சாரி ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன்னா வேற ஒரு டேட்டா ஆல்ரெடி இருக்கு, அது கூட பார்ட்ஸ் ஜாயின் பண்றேன். அந்த வந்த டேட்டாவோட என்ன பண்ண போறேன் அப்படின்னா சேல்ஸ் டேட்டாவை கஸ்டமர் டேட்டாவையும் ஜாயின் பண்ண போறேன். இது மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸிகியூஷன் ட்ரீ இருக்கும். இந்த எக்ஸிகியூஷன் ட்ரீக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா லீஃப் நோட்ஸ் வந்து ஒர்க் ஆகும். அப்ப நீங்க கேட்கலாம் வந்து சார் இந்த ஜாயின் எது பண்ணணும்னா ஒரு லீஃப் நோட் பண்ணிட்டு இருக்கும், இந்த ஜாயினை வேற ஒரு லீஃப் நோட் பண்ணிட்டு இருக்கும். ஓகேங்களா? இந்த பிட் வைஸ் அண்ட் ஆபரேஷனை வேற ஒரு லீஃப் நோட் பண்ணிட்டு இருக்கும். இது மாதிரி வந்து என்ன ஆகும்னா டிஃப்ரெண்ட் லீஃப் நோட்ஸ் வந்து அது பேரலல் ப்ராசஸிங் பண்றதால உங்க கொரி எக்ஸிகியூஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. பெட்டாபைட்ஸ் ஆஃப் டேட்டா இருந்தாலும் உங்களால என்ன பண்ண முடியுது, யூ கேன் கெட் த கொரி ரிசல்ட்ஸ் வெரி ஃபாஸ்டர். ஓகே, தட்ஸ் வாட் த மிக்சர் இஸ் டூயிங் த கொரி எக்ஸிகியூஷன் பிளான். ஓகேங்களா? அது வந்து என்ன பண்ணணும்னா பெஸ்ட் எக்ஸிகியூஷன் பிளான் தரும். அந்த பெஸ்ட் எக்ஸிகியூஷன் பிளான் பாத்தீங்கன்னா அது கொடுத்த ரிசோர்ஸுக்கு அது வந்து என்ன பண்ணும், இட் வில் கிவ் த பெஸ்ட் எக்ஸிகியூஷன் பிளான். இது மூலமா என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களோட கொரியை பேரலைஸ் பண்ண முடியும், as well as டேட்டா ப்ரூனிங் பண்ண முடியும். டேட்டா ப்ரூனிங்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு செலக்ட் பண்ண காலம்ஸ் மட்டும் டேட்டா எடுத்துக்கும், அன்வான்ட் காலம்ஸ் என்ன பண்ணிடும், ரிமூவ் பண்ணிடும். தட் இஸ் கால்ட் டேட்டா ப்ரூனிங். ஓகேங்களா? ஃபைன். இதெல்லாம் என்ன பண்ணிடும், மிக்சர்ஸ் பண்ணிடும். தேர்ட் ஒன் இஸ் லீஃப் நோட்ஸ். லீஃப் நோட்ஸ்ன்றது என்ன அப்படின்னா you can see the diagram, it's going to do the heavy lifting from the COLOSSUS to mixers. லீஃப் நோட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா COLOSSUS ஃபைல் சிஸ்டம்ல வந்து என்ன பண்ணும், ஸ்டோரேஜ்ல வந்து என்ன பண்ணும், ஹெவி லிஃப்ட் பண்ணி டேட்டா வந்து புல் பண்ணும். ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம வந்து இந்த COLOSSUS ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்றோம். ஓகே, சாரி, we are using leaf nodes. It will perform the heavy lifting of reading data from the COLOSSUS, and then it will performing filters and final aggregations. ஓகேங்களா? நீங்க கேட்கலாம் இந்த COLOSSUS வந்து சாரி லீஃப் நோட் பாத்தீங்கன்னா லிஃப்ட் பண்றது மட்டும் கேட்டீங்கன்னா லிஃப்ட்டும் பண்ணும், as well as partial filteringum, as well as you can say like final aggregations perform பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். and then நீங்க கேட்கலாம் வந்து இந்த லீஃப் நோட்ஸ் வந்து யார் டிசைட் பண்ணுவாங்க கேட்டீங்க அப்படின்னா மிக்சர்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க. மிக்சர்ஸ் தான் டிசைட் பண்ணுவாங்க இந்த கொரி எக்ஸிகியூஷன் பிளானுக்கு எனக்கு எவ்வளவு லீஃப் நோட்ஸ் தேவைப்படும். ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் த கொரி எக்ஸிகியூஷன் பிளான் லீஃப் நோட்ஸ் வில் பி ஸ்கேலபிள். ஓகேங்களா? எனக்கு அதுக்கேற்ற மாதிரி எனக்கு என்ன ஆகும், அத்தனை லீஃப் நோட்ஸ் கிரியேட் ஆகும் எனக்கு. ஓகேங்களா? ஓகே, நவ் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 2000 லீஃப் நோட்ஸ் இருக்கு. ஒரு லீஃப் நோடும் 8 த்ரெட்ஸ். புரியுதா? 2000 லீஃப் நோட்ஸ் இருக்கு. ஒரு லீஃப் நோடும் 8 த்ரெட்ஸ். அப்போ எத்தனை ஸ்லாட்ஸ் வரும்? how many slots? Sujita Priya, I have 2000 leaf nodes, and then each leaf node contains 8 threads. Threads means ஒரு த்ரெட்டும் ஒரு பேரலைஸ் பண்ணிட்டு இருக்கும். அப்போ எனக்கு எத்தனை ஸ்லாட்ஸ் வரும்? எனக்கு செந்தமிழ், I have 2000 leaf nodes, 16,000 ஸ்லாட்ஸ் வரும் எனக்கு. ஓகேங்களா? 16,000 ஸ்லாட்ஸ்னா அப்போ 16,000 த்ரெட்ஸ் இருக்கு எனக்கு parallel processing எனக்கு பண்ணணும். ஓகேங்களா? that's what you have to look for. the same thing I can show here is இதுல வந்து என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து மிக்சர் டிசைட் பண்ண போகுது. ஓகேங்களா? மிக்சர் டிசைட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கேற்ற மாதிரி லீஃப் நோட் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ கிரியேட் ஆகும். இந்த லீஃப் நோட்ல பாத்தீங்கன்னா சம் எக்ஸிகியூஷன் த்ரெட்ஸ் இருக்கும். த்ரெட் மீன்ஸ் ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம் தான். ஓகேங்களா? அது வந்து பேரலல் ஆயிட்டு இருக்கும். ஓகே,
எதை பேஸ் பண்ணி உங்க லீஃப் நோட் இருக்கு அப்படின்னா உங்க கொரியை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஆஸ் வெல் அஸ் சைஸ் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்கு. உங்களோட கொரி எக்ஸிக்யூஷன் பிளான்லேயே தெரிஞ்சிடும். அந்த பெஸ்ட் எக்ஸிக்யூஷன் பிளான்ல தெரிஞ்சிடும். எத்தனை லீஃப் நோடு வரப்போ தெரிஞ்சிடும். அந்த லீஃப் நோடுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும்னா ஒரு லீஃப் நோடுக்கு மொத்தம் எத்தனை த்ரெட்? 8 த்ரெட். சுஜிதா பிரியா, 3000 leaf nodes are there. One leaf node contains 8 threads. Now, how many slots will be there? (3,000 leaf nodes, and then one leaf node contains 8 threads. Now, how many slots will be there? Are you there? Sendamal, 3,000 into 8? Sir. 3,000 into 8? 24. 24,000 slots will be available. That's what they're mentioning here is 3,000 leaf servers are there, and then 8 threads will be there. Totally 24,000 slots will be available. Okay. And then BigQuery one advantage இருக்கு. அட்வான்டேஜ் கிடையாது, ஒரு ரூல் இருக்கு. ஆக்சுவலா ஒரு ஆன் டிமாண்ட் pricing மாடலுக்கு மேக்ஸிமம் 2000 concurrent slots available. புரியுதா? ஆன் டிமாண்ட் BigQuery ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2000 slots தான் அவைலபிள். 2000 slots தான் அவைலபிள். ஓகேங்களா? அதால வந்து நீங்க அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். நான் சும்மா ஒரு கேல்குலேஷன் என்ன பண்றேன் உங்களுக்கு சொன்னேன். ஓகேங்களா? 20,000 சொன்னேன். பட் மேக்ஸிமம் வந்து 2000 concurrent slots are allowed per BigQuery ப்ராஜெக்ட். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 2000 slots தான் அவைலபிள். ஓகேங்களா? If query is very complex, you can go for multiple projects போலாம். Okay. Now, I have one query. Select count star from my table where timestamp greater than 2021, month is going to 1 and date is going to 1. இது மாதிரி ஒரு query என்ன பண்றோம் அப்படின்னா கிளையண்ட் மூலமா நீங்க சப்மிட் பண்றீங்க. சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரூட் நோட் வந்து இந்த query ரிசீவ் பண்ணிடும். ரிசீவ் பண்ணிக்கும் பேஸ்ட் ஆன் த DREMEL சர்விங் ட்ரீன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எப்படின்னா இந்த query கிளையண்ட்ல கொடுத்துறீங்க. DREMEL சர்விங் ட்ரீ மூலமா என்ன ஆகும்னா ரூட் சர்வருக்கு வந்து query வந்து ரிசீவ் ஆயிடும். ஓகே. அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா ரூட் நோடு வேலை என்ன பண்ணும்? இதை பைபாஸ் பண்ணி வர்றதுதான். என்ன ரூட் சர்வர்ல வந்துச்சோ அதை என்ன பண்ணும்? மிக்சர் கொடுத்துரும். ஓகேங்களா? மிக்சர் என்ன பண்ணும் அப்படின்னா மிக்சர் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் மிக்சர் என்ன பண்ணும்? மிக்சர் வந்து query ஆப்டிமைசேஷன் பண்ணும். அந்த வந்த கொரியை ரீரைட் பண்ணி அந்த டேபிள்ல ஹாரிசான்டல் பார்ட்டிஷன் பண்ணி அதுல ஃபைனல் அக்ரிகேஷனும் ஃபில்டரிங்கும் பண்ணுவீங்க. அதுதான் வந்து மிக்சர்ஸ் பண்ணும். நான் வச்சுக்க query ஆப்டிமைசேஷன் பண்ணும், அந்த கொரியை ரீரைட் பண்ணும், டு மேக் இன்டு ஹாரிசான்டல் பார்ட்டிஷன்ஸ் பண்ணிக்கும், ஷார்ட்ஸ் சொல்லலாம், அண்ட் தென் பார்ஷியல் அக்ரிகேஷன் பண்ணும் அண்ட் ஃபில்டரிங் பண்ணும். ஓகே. ஃபோர்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா query ஆப்டிமைசர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதான் query. அப்போ இதுல எதை வச்சு நான் வந்து ஷார்டிங் பண்ணலாம் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த queries பாருங்க. இந்த queryல எந்த காலம் வச்சு நான் ஷார்டிங் பண்ணலாம் சொல்லுங்க. which column I can timestamp column யூஸ் பண்ணி ஷார்டிங் பண்ணணும். கரெக்ட். ஓகேங்களா? அதுதான் அவனும் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா query ஆப்டிமைசர். ஆப்டிமைசர்னா என்ன அர்த்தம்? கொடுத்த ரிசோர்ஸுக்கு எனக்கு என்ன பண்ண கொரியை வந்து கரெக்டா வந்து என்ன பண்ணு பெட்டர் எக்ஸிகியூஷன் பிளான் கிரியேட் பண்ணு. அந்த எக்ஸிகியூஷன் பிளான் என்ன தெரியுமா அர்த்தம்? எந்த காலத்தை நான் பார்ட்டிஷன் பண்ண போறேன். பிகாஸ் ஐ கோயிங் டு ரீட் ஒன்லி தி டேட்டா. கரெக்ட்டா? செலக்ட் கவுண்ட் ஸ்டார் ஃப்ரம் மை டேபிள் வேர் டைம் ஸ்டாம்ப் கிரேட்டர் சொல்றீங்க. இந்த ரீட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுது? பார்ட்டிஷன் நடக்குது. ஆனா இங்க என்ன கொடுத்தீங்க அப்படின்னா கிரேட்டர் தென் கொடுக்கறதால கிரேட்டர் தென் 2021 இதெல்லாம் வருதோ அதுக்கு மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும்? பார்ட்டிஷன் கிரியேட் ஆகும். லெஸ் தெனுக்குலாம் பார்ட்டிஷன் கிரியேட் ஆகாது. அப்ப நீ கேட்கலாம், ஏன் சார் வந்து டைம் ஸ்டாம்ப் மொத்தம் ஆயிருக்கணும்ல, ஏன் அவ்வளோ கேட்டீங்க அப்படின்னா எல்லா டைம் ஸ்டாம்புக்கும் ஆயிருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து query ரிசல்ட்ஸ் வந்து அடி வாங்கும். இப்போ என்ன பண்றேன்? வேர் டைம் ஸ்டாம்ப் கிரேட்டர் தென் 2021 நான் வந்து என்ன பண்றேன்? பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிட்டேன். 2022 23 என்ன ஆகும்? பார்ட்டிஷன் கிரியேட் ஆகும். புரியுதா? அப்ப பாத்தீங்கன்னா we have only less number of partitions இருக்கும். We have only less number of partitions இருக்கும். You can see time stamps greater than 22 இருக்கிறதால நமக்கு less number of partitions இருக்கும். இதுவே நான் டைம் ஸ்டாம்ப் காலம் எல்லாத்துக்கும் பண்ண என்ன ஆகும்?
ஃப்ரம் 1960s வந்து 2023 வரையும் உங்களுக்கு என்ன ஆகும், பார்ட்டிஷன் கிரியேட் ஆகும். டேட்டா இருந்தது அப்படின்னா ஃப்ரம் 1960s வந்து 2023 டேட்டா கிரியேட் ஆகும். இது வந்து எனக்கு தேவையில்லாம எனக்கு என்ன ஆகும், எல்லா பார்ட்டிஷனோட மெட்டடேட்டா வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அது நான் அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபில்டர் கண்டிஷன் என்ன தரணும், அதுக்கேற்ற மாதிரி எனக்கு என்ன ஆகும்னா பார்ட்டிஷன்ஸ் கிரியேட் ஆகிடும். ஓகே, இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா மிக்சர்ஸ் ஆர் கேன் சைஸ் இன்டர்மீடியட் நோட்ஸ். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பார்ட்டிஷன் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னா உங்களோட கொரியை வந்து ரீரைட் பண்ணி லீஃப் நோடு கொடுத்துரும். லீஃப் நோடு என்ன பண்ணும் அப்படின்னா ரிலவெண்ட் பார்ட்டிஷன் மீன்ஸ் 2021க்கு மேல இருக்கிற பார்ட்டிஷன் எல்லாம் எடுத்து என்ன பண்ணும்னா அதை மட்டும் கொலசஸ் வந்து எடுக்கும். புரியுதா? லீஃப் நோட்ஸ் என்ன பண்ணணும்னா இட் கோயிங் டு ரீட் த ரெலவெண்ட் பார்ட்டிஷன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், 2021, 22, 23 அது மாதிரி பார்ட்டிஷன்ஸ் எல்லாம் நீங்க என்ன பண்ணணும், அதை மட்டும் கொலசஸ் ரீட் பண்ணி ஃபில்டர் பர்ஃபார்ம் பண்ணணும். ஃபில்டர்னா புரியுதா? யூ ஆர் கிவிங் கொடுத்தீங்க, ஃபில்டர் பர்ஃபார்ம் பண்ணும். ஃபில்டர் பர்ஃபார்ம் பண்ணிட்டு அக்ரிகேஷன் பர்ஃபார்ம் பண்ணும். பிகாஸ் வி ஹேவ் அக்ரிகேஷன்ஸ், ரைட்? கவுண்ட் ஸ்டார்ன்றது என்னது, ஒரு அக்ரிகேஷன் தான். ஓகேங்களா, அது வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா உங்களோட லீஃப் நோட்ஸே அந்த அக்ரிகேஷன் பர்ஃபார்ம் ஆயிடும். பிகாஸ் வி ஹேவ் அக்ரிகேஷன் கவுண்ட். ஓகேங்களா, ஃபைனலி ஐ கேன் சே லைக் யா, இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டாம்ப் கிரேட்டர் தென் 2021 மேல இருக்கிறதெல்லாம் எடுத்து வந்து என்ன பண்ணிடும், இன்டர்மீடியட் நோட்ஸ் கொடுத்துரும். ஓகேங்களா, இன்டர்மீடியட்ஸ் நோட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா இருங்க வெயிட் பண்ணுங்க 1 minute. யா, இன்டர்மீடியட்ஸ் நோட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபைனலா வந்து அந்த ரிசல்ட்ஸ் வந்து ஃபைனலா இட் வில் கிவ் டு த ரூட் சர்வர் கொடுத்துரும். ரூட் சர்வர் will give the enter data to the client. This is how it will happen. ஓகேங்களா, ஓகே, this is how it will happen. ஒரு query எக்ஸிக்யூட் பண்ணா இந்த ப்ராசஸ்லாம் பாத்தீங்கன்னா நடக்கும். These are called the multi tenant service. இது ஒரு tenant, Jupyter ஒரு tenant, Colossus ஒரு tenant, BORG ஒரு tenant. இது மாதிரி மல்டிபிள் tenants இருந்ததுதான் இந்த BigQuery யோட ஆர்கிடெக்சர். Now we're going to discuss few more things. Now query rewrite யார் பண்ணுவா? query rewrite யார் பண்ணுவா? மிக்சர் பண்ணுவாங்களா? மிக்சர் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அவ என்ன பண்ணணும்னா query rewriteன்றது என்ன அர்த்தம் அப்படின்னா உங்க query வந்து பேரலைஸ் பண்ணணும். ஓகேங்களா, நீங்க தான் மிக்சர்ஸ் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு டிசைட் பண்ணணும் எத்தனை ஸ்லாட்ஸ் வந்து டிசைட் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ வந்து query ரீட் பண்றது மிக்சர்ஸ் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணணும்னா query ரீட் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், அந்த queryல எவ்வளவு ஃபில்டர் இருந்தது அப்படின்னா அந்த டேபிள் என்ன பண்ணணும், பார்ட்டிஷன் பண்ணி நீங்க வந்து லீஃப் நோடு கொடுக்கணும். ஓகேங்களா, இந்த பார்ட்டிஷன் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹாரிசான்டல் பார்ட்டிஷன் நடக்கும். ஹாரிசான்டல் பார்ட்டிஷன் நடக்கும். ஓகே, அண்ட் தென் இந்த query ரேட்ல பாத்தீங்கன்னா தேவையில்லாத காலத்துல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க லீஃப் நோடு சென்ட் பண்ண மாட்டீங்க. எந்த கொரியை நீங்க வந்து பார்ட்டிஷன் பண்ணிருக்கீங்களோ அந்த கொரி தான் என்ன பண்ணுவீங்க, லீஃப் நோடு சென்ட் பண்ணுவீங்க. பேஸ்ட் ஆன் தட் டேட்டா லீஃப் நோட் வில் லிஃப்ட் த டேட்டா ஃப்ரம் த கொலோசஸ். ஓகேங்களா, எந்த காலம் வேணுமோ அதை எடுத்துக்கும். நவ் query dispatcherன்றது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஆக்சுவலா நீங்க கேட்கலாம், சார் நான் வந்து லீஃப் நோட் கொடுத்துட்டேன், query எக்ஸிகியூஷன் பிளான் வந்து நான் லீஃப் நோட் கொடுத்துட்டேன், ஆனா லீஃப் நோட்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு ஃபெயிலியர் நடந்துருச்சு. அப்ப என்ன ஆகும் கேட்டீங்க அப்படின்னா query dispatcher will balance the load. எந்த லீஃப் நோடு வந்து ஃபெயில் ஆச்சோ அந்த ஜாபை வந்து வேற ஒரு லீஃப் நோடுக்கு அசைன் பண்ணி உங்க டேட்டாவை லிஃப்ட் பண்றதுக்கு இந்த query dispatcher ஒர்க் ஆகும். இட்ஸ் பிளேயிங் an important role. இட்ஸ் கோயிங் டு பேலன்ஸ் த லோட். ஓகேங்களா, எல்லா கொரிஸும் வந்து ப்ராப்பரா எக்ஸிக்யூட் ஆகுதா இல்ல எக்ஸிக்யூட் ஆகுதா, ஈவென்ட் ஃபெயிலியர் நடந்ததா இல்ல நோட் அவுட்டேஜ்னா புரியுதா, லீஃப் நோட்ல ஏதாவது நோடு போயிடுச்சுன்னா என்ன ஆகும், அந்த ஜாப் என்ன பண்ணணும், இன்னொரு நோடுக்கு நீங்க அசைன் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணணும், டேட்டாவை வந்து ரீட் பண்ணி கொரியை ப்ராசஸ் பண்ணணும். ஓகேங்களா, இந்த query dispatcher என்ன பண்ணணும் அப்படின்னா இன் கேஸ் ஏதாவது நோட் அவுட்டேஜ்னா ஃபெயிலியர் நடந்தா ஃபால்ட் டாலரன்ஸ் சொல்லுவாங்க, அந்த ஜாபை வேற அசைன் பண்ணணும். as well as எல்லா நோடையும் மானிட்டர் பண்றது தான் query dispatcherோட வேலை. ஓகேங்களா, இதால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஈஸியா ப்ராப்ளம் டெலிட் ஆகுது and then we can redirect the queries to other nodes. Okay, finally come to the BORG. BORGன்றது சிம்பிளா சொல்லாங்க கம்ப்யூட்டிங் இன்ஜின் தான் BORG.
Okay, I'll show the BORG here. It's one of the computing engine. The BORG என்ன பண்ண போகுது அப்படின்னா இது ஒரு பெரிய கூகுளோட லார்ஜ் ஸ்கேல் கிளஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, இதுதான் உங்களுக்கு வந்து என்ன பண்ண போகுது, ஹார்ட்வேர்லாம் ப்ரொவைட் பண்ண போகுது. உங்களுக்கு மிக்சருக்கு என்ன ஹார்ட்வேர் வேணும், ரூட் சர்வர் என்ன ஹார்ட்வேர் வேணும், லீஃப் நோடுக்கு என்ன எத்தனை உங்களுக்கு ஸ்கேல் பண்ணணும், எல்லாத்தையும் கொடுக்கறது பார்க் தான். பார்க்ன்றது கிளஸ்டர். கிளஸ்டர்ன்றது என்னது, n number of nodes இருந்தது தான் கிளஸ்டர்ஸ். இட்ஸ் ஒன் ஆஃப் த ஹைலி ஸ்கேலபிள் கிளஸ்டர் மேனேஜ் சிஸ்டம். அண்ட் தென் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சிங்கிள் ஜாபுக்கு ஒரு ட்ரெமல் ஜாப் போதும். இதுவே மல்டிபிள் ஜாப்ஸ் ரன் பண்றீங்க, மல்டிபிள் யூசர்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா மல்டிபிள் ட்ரெமல் ஜாப்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணும், ரன் பண்ணும். அதுக்கு பார்க் தான் உங்களுக்கு என்ன பண்ணும், இட் ப்ரொவைட் த என்டையர் ரிசோர்ஸ் டு த ட்ரெமல்ஸ். ஓகே, வந்து thousands ஆஃப் மிஷின்ஸ் ரன் பண்ணணும் அப்படின்னா பார்க் வில் கிவ் த கம்ப்யூட் கெப்பாசிட்டி ஃபார் ட்ரெமல் ஜாப்ஸ். ஓகே, as well as ஃபால்ட் டாலரன்ஸை ஹேண்டில் பண்றதுக்கும் பார்க் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, in simple terms I can say it's a computing engine. It's one of the large scale cluster management system. Next one is Jupyter. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூபிட்டருக்கு பார்க்க போறீங்க. ஜூபிட்டர்ன்றது என்ன அப்படின்னா உங்க லீஃப் நோட்ஸையும் கொலோசஸையும் ஒரு கனெக்ட் பண்ற ஒரு நெட்வொர்க். இட்ஸ் ஒன் ஆஃப் த அல்ட்ரா ஃபாஸ்ட் நெட்வொர்க் சொல்லலாம். இட்ஸ் ஒன் ஆஃப் த அல்ட்ரா ஃபாஸ்ட் நெட்வொர்க்ஸ். இது என்ன பண்ணும், டேட்டா வந்து கொலோசஸ்ல இருந்து ஃபைலை வந்து நீங்க எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போ இதுக்கும் லீஃப் நோடுக்கும் ஒரு நெட்வொர்க் தேவைப்படும். இது வந்து டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டா வந்து என்ன. ஓகே, இப்போ ஜூபிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டா வந்து இன் செகண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டோரேஜ்ல வந்து எடுத்து கம்ப்யூட்டிங் கொடுக்கும். ஓகேங்களா, டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டா இன் செகண்ட்ஸ். ஓகே, அண்ட் தென் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 petabytes per second வந்து டோட்டல் பைசெக்ஷன் ஆஃப் பேண்ட்வித். ஓகேங்களா, ஒரு பேண்ட்வித் இருக்கு, மேக்ஸிமம் 1 petabit per second. பெட்டாபிட் செகண்ட்னா 10^15 சொல்லுவாங்க. ஒரு செகண்டுக்கு அவ்வளோ டேட்டாவை ப்ராசஸ் எடுக்க முடியும். ஓகே, தட்ஸ் வாட் இட்ஸ் ஜூபிட்டர். இட்ஸ் ஒன் ஆஃப் த அல்ட்ரா ஃபாஸ்ட் நெட்வொர்க் ஐ கேன் சே. ஓகே, நவ் ஃபைனல் திங் ஐ வாண்ட் டு கன்வே ஹியர் இஸ் BigQueryன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் கம்ப்யூட்டிங் கிடையாது ஆக்சுவலா. ஓகேங்களா, இது வந்து ஒரு டோட்டல் பேக்கேஜ் மாதிரி தான். இட்ஸ் நாட் ஜஸ்ட் டூல். இஃப் யூ ஆஸ்க் to you have to say BigQuery is not going to tool, it's going to a package. இந்த பேக்கேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொலோசஸ் வரும், ஜூபிட்டர் அண்ட் DREMEL அண்ட் BORG. ஓகேங்களா, இது எல்லாமே மல்டி ரன் சேர்ந்தது தான் உங்களோட BigQuery. ஓகே, அண்ட் தென் இட்ஸ் ஹேவிங் த பிளாஸ்டிங் ஃபாஸ்ட் நெட்வொர்க். பிளாஸ்டிங் ஃபாஸ்ட் நெட்வொர்க் அப்படின்னு ஜூபிட்டர் சொல்றோம். ஓகேங்களா, 1 petabyte per second தரதால இது வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்குது. ஓகேங்களா, everything is managed Google system. It's one of serverless. Serverless அப்படின்னா everything will taken care by the Google. ஓகேங்களா, நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. ரெப்ளிகேஷன், செக்யூரிட்டி, என்கிரிப்ஷன், ஓகே, அண்ட் தென் allocating the resources, ஹார்ட்வேர் எதுவுமே நீங்க பண்ண தேவையில்ல. everything will taken care by the Google file system. Okay, and then yeah, these are the major things we have discussed. One is BORG, is cluster management, and DREMEL. Okay, and then root server, mixers, leaf nodes, Jupyter, Colossus file system, and then query dispatcher. Okay, this is architecture of the BigQuery. I'm going to close the session right now.